அப்போ ஆண்டவர் சொல்வார், டே நீ வெளியே போய் ஊழியம் செய்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு உனக்குள்ள நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரகாசிக்கணும், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யணும், எல்லாமே வேண்டும் தான். ஆனால் தேவன் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் ஊழியருடைய வாழ்க்கையிலையும் முதலாவது அவர் உள்ளான மனுஷனில் ஊழியம் செய்ய விரும்புகிறார். உள்ளான மனிதன் பலப்படுவதற்கு, இந்த உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு தேவன் வைத்திருக்கிற நியம் வேத வசனமும் ஜெபம் மாத்திரமே. வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேறணும் அப்படின்னா இவரை பார்த்து இல்லை அவரை பார்த்து அந்த ஊழியரை பார்த்து காப்பீடிக்கலாம் ஒரு ரூல்ஸே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு நியமம், ஒரு ரூல் அப்படின்னா இந்த வேத வசனத்தின்படியும் ஜெபத்தின் மூலமாய் மாத்திரம்தான் தேவனுக்கு நம் பரிசுத்தமுள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண வேண்டும்.